The school has been well prepared to run the school as usual after the 16 months of the gap of the normal school functioning. We had to make lot of arrangements, adjustments and also planning before we receive these children into the school. Due to the existing situation around us, following the protocols of the government, we have made shift system in the school. We have well prepared the classrooms with the sanitizer as well as distancing the benches. And we have also blessed our buses by our parish priest for the safety journey of our students. Though everything seems to be normal, yet the celebrations, the competitions, coming together, playing together are still missed by our children. Therefore, here we go, dear students, with the management and staff's effort, wholehearted hard work to make this Children's Day a beautiful and memorable one. I now hand over this online celebration to Mrs. Cicely and Miss Kavi Priya to broadcast to you the efforts of your teachers and your senior students by their speech, singing, well wishes and dancing rhythmic steps to wish you and make this Children's Day a beautiful and memorable one. Thank you students and wish you all a very happy Children's Day. Have a beautiful celebration. Every child is a different kind of a flower, and all together make this world a beautiful garden. A pleasant morning to one and all, being the viewers here. You know why this day turned out to be a special one? Yes, today is a Children's Day. It's your own day, children. And on the behalf of the management and staff of a Holy Cross Convent Matriculation School, Devala, we wish you all a very happy Children's Day. We don't only want you to be wished by a line alone. We have something very special for you, conveying our wishes through a melodious song. I call upon our teachers' choir to start the program with the wishing song. வாசல்
மிக அருமையான பாடலை பாடி இக்குழந்தைகள் தினத்தில் நம்மை மகிழ்வித்த நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடக்கூடிய இந்நன்னாளில் குழந்தைகள் தினத்தின் சிறப்புகளை குறித்து உரையாற்ற வருகிறார் நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி தாருகா ஸ்ரீ. அனைவருக்கும் எனது இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்நன்னாளை கொண்டாட நமக்கு வாய்ப்பளித்த நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவை பற்றி ஒரு சில வார்த்தைகளில் கூற விரும்புகிறேன் என்று உணர்த்தி என் உரையை தொடங்குகின்றேன். இந்திய வரலாற்றில் ஜவஹர்லால் நேருவின் வாழ்க்கை ஒரு முக்கிய அத்தியாயம். விடுதலைக்கு பிறகு இந்திய தேசம் அனைத்து துறைகளிலும் தன் மாதட்டி செல்லலாம் அளவிற்கு வளர்ச்சியை பெற்றுள்ளது. இதற்கு அஞ்சே விதையிட்டு அள்ளும் பகலும் உழைத்த தலைவர்கள் ஒருவர்தான் நம் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்த தேசம் ஜனநாயக மதச்சார்பற்ற பொதுநல முகப்பாடுகள் கண்ட குடியரசாக வளர நேரு செய்த பணிகள் ஏராளம். நவீன இந்தியாவின் சிற்பி, குழந்தைகளின் நேசர், ஆசிய ஜோதி, பஞ்சசீல கொள்கைகளின் பிதாமகன், அணிசேரா நாடுகள், 5 ஆண்டு கொள்கை, கலப்பு பொருளாதாரம் ஆகியவற்றின் மூலவர் என்று நேருவுக்கு சூட்ட ஏராளமான புகழ்ச்சிகள் உள்ளன. முதலில் அவர் விடுதலை போராட்டத்தில் களமிறங்க முக்கிய காரணமாக இருந்தது நம் இந்தியர்களின் உதிரமே. ஆம், ஜாலியன் வாலாபாய் படுகொலை அவரின் மனதில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. மகாத்மா காந்தி தலைமையில் பல போராட்டங்களில் ஈடுபட்ட ஜவஹர்லால் நேரு சிறையில் கழித்த நாட்கள் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 3259 நாட்கள். செறிவான எழுத்தாற்றலும் ஆழமான சிந்தனை திறனும் கொண்ட நேருவை இந்தியாவின் முதல் பிரதமராக வேண்டும் என காந்தி கை காட்டினார் என்பது வரலாறு. சவால்கள் நிறைந்த இந்தியாவில் பிரதமராக பொறுப்பேற்று 17 ஆண்டு காலம் தேசத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தியவர். இவர் தேசத்தின் வளர்ச்சியை மட்டும் மனதில் கொள்ளாமல் அணிசேரா கொள்கையை உருவாக்கி 3ஆம் உலக நாடுகளை வளர்த்த நாடுகளின் பொருளாதார மற்றும் இராணுவ ரீதியான பாரபட்சத்திலிருந்து மீட்டெடுத்தவர். தற்போதைய தேச வளர்ச்சி என்னும் கட்டிடத்தின் மூலக்கல் நேரு. இவர் குழந்தைகள் மீது கொண்ட பாசமும் நம்பிக்கையுமே மிக பெரியது. டாக்டர் APJ அப்துல் கலாம் இளைஞர்கள் மீது கொண்ட நம்பிக்கை போல் அன்றே நேரு அவர்கள் குழந்தைகளின் வளர்ச்சியே தேசத்தின் உண்மையான வளர்ச்சி என்று திடமாக நம்பினார். இதனால் தான் நாம் நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நாம் நம் குழந்தைகளின் வளர்ச்சியில் சரியான அக்கறை கொண்டு இருக்கிறோமா என்று கேட்டால் இன்று வரையிலும் இல்லை. உலக நாடுகளோடு ஒப்பிடும் போது குழந்தைகளை மையப்படுத்தி பெரிய அளவிலான பாதுகாப்புகளோ நல்வாழ்வு திட்டங்களோ இல்லாதது வேதனை. குழந்தை சமுதாயத்தின் மீது செலுத்தப்படும் எந்த ஒரு அநீதியும் வருங்கால உலகின் மீது செலுத்தப்படும் அநீதி என்பதை நாம் உணர மறுக்கிறோம். முக்கியமாக குழந்தைகளை மேதையாக்கும் கல்விக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக 2010ஆம் ஆண்டு கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. குழந்தைகளுக்கான நலன்கள் உறுதி செய்யும் உண்மையான கொண்டாட்டம். ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, நொடிக்கு ஒரு முறை நாம் குழந்தைகளை கொண்டாடுவோம். இதுதான் நாம் நேருவுக்கு செய்யும் மரியாதை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Daruga Shri, for your excellent speech. Dance, the 5 letters words, tickle excitement and makes us active. It takes us to the exciting world for a short period always. And every program is incomplete without a dance, isn't it? To tickle up a joy and excitement, let's go to a Tiruvadira dance form by our teachers.
dear teachers. That was really beautiful. அடுத்ததாக நமது தேசிய மொழியில் இக்குழந்தைகள் தினத்தை குறித்த சிறப்புரையை ஆற்ற வருகிறார் நமது பள்ளி ஆசிரியை திருமதி லிசி. नमस्ते बच्चों, मैं इधर बाल दिन के बारे में एक छोटी सी भाषण कहना चाहता है। बाल दिवस भारत देश में हर साल 14 नवंबर को बाल दिवस मनाया जाते हैं। इस दिवस भारत के पहले प्रधानमंत्री पंडित जवाहरलाल नेहरू जी का जन्म दिवस होता है। नेहरू जी बच्चों से बहुत प्यार करते थे। बच्चे उन्हें प्यार से चाचा नेहरू कहकर बुलाते थे। वे काम में व्यस्त रहने पर भी बच्चों के लिए समय निकालते थे। इस दिन का मुख्य उद्देश्य पूरे देश में बच्चों के कल्याण को प्रोत्साहित करना है। हमारा कर्तव्य है कि हम बच्चों के अधिकार, देखभाल और शिक्षा के बारे में लोगों को जागरूक करें। धन्यवाद. மிக அருமையான முறையில் சிறப்புரையை அளித்த நமது ஆசிரியைக்கு மிக்க நன்றி. இப்போது நம் மாவட்டத்தின் பாரம்பரிய நடனத்தை நம் கண்களுக்கு விருந்தளித்து நம்மை பரவசமூட்ட வருகிறார்கள் நமது பள்ளி ஆசிரியைகள்.
Your steps were indeed glorious. Now I request Mrs. Thaimoli to deliver a speech in Tamil. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடும் இந்நன்னாளில் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை அகமகிழ்வுடன் கூறிக்கொள்கிறேன். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் நலன் கருதி நிறைய திட்டங்கள் வகுத்தார். நேரு மாமா என்று அன்பாக அழைக்கப்படுகிறார். மேலும் இவரது பிறந்த தினம் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளுடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். சுதந்திரத்திற்கு பிறகு பட்டேலுடன் இணைந்து புதிய பாரதம் பிறக்க பாடுபட்டார். இதன் காரணமாக புதிய இந்தியாவின் சிற்பி என்றும் அழைக்கப்படுகிறார். நேருவின் இளமை காலம் நவம்பர் 14, 1889 செல்வந்தரும் வழக்கறிஞருமான மோதிலால் நேருவுக்கும் ஸ்வரூபராணி அம்மையாருக்கும் மகனாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத் மாவட்டத்தில் பிறந்தார். இவரது தந்தை புகழ்பெற்ற வழக்கறிஞர். அதனால் இவரது இளமை பருவம் முதல் செல்வந்தராக இவர் வாழ்ந்தார். இவர் ஹார்ரோஜில் உள்ள பள்ளியில் பள்ளி கல்வியை முடித்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளை 1907 எழுதி ட்ரினிட்டி கல்லூரியில் இயற்கை அறிவியல் படித்தார். 1910 லண்டன் சென்று சட்டம் படித்தார். 1912 வெற்றிகரமாக சட்டப் படிப்பை முடித்த நேரு தனது சட்டப்பணியை தொடங்க இந்தியாவிற்கு திரும்பினார். நேருவின் குடும்ப வாழ்க்கை 1916 கமலா கவுல் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் நேரு. திருமணத்திற்கு பிறகு கமலா நேருவும் சுதந்திர இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவர்களுக்கு இந்திரா பிரியதர்ஷினி என்ற மகளும் பிறந்தார். 20 ஆண்டுகள் நேருவுடன் வாழ்ந்த கமலா நேரு 1936 புற்றுநோயால் இறந்து போனார். நேருவின் அரசியல் வாழ்க்கை இந்தியா திரும்பிய நேரு காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட துவங்கினார். 1916 லக்னோவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தந்தையுடன் சென்று காந்தியடிகளை சந்தித்தார். காந்தியடிகளின் கொள்கைகளில் அதிகம் ஈர்க்கப்பட்டு நேரு அவரை பின்பற்ற துவங்கினார். நேருவின் சிறை வாழ்க்கை 1920 காந்தியடிகள் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தார். 1921 நேரு சிறைக்கு சென்றார். தனது வாழ்நாளில் 9 வருடங்கள் சிறையில் கழித்தார். சிறையில் இருந்த நாட்களில் உலக வரலாற்றின் காட்சிகள், சுயசரிதை, இந்தியாவின் கண்டுபிடிப்பு ஆகிய நூல்களை எழுதினார். ஆகஸ்ட் 15, 1947 புதுடெல்லியில் சுதந்திர இந்தியாவின் கொடியை ஏற்றும் சிறப்பு நேருவுக்கு கொடுக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக பதவி வகித்த நேரு ஆகஸ்ட் 15, 1947 முதல் மே 27, 1964 வரை இவர் பதவி வகித்தார். 1964 மே மாதம் 27ஆம் தேதி நேரு அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது உடல் யமுனை நதிக்கரையில் உள்ள சாந்திவனத்தில் தகனம் செய்யப்பட்டது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலைவரை இழந்து நம் இந்திய நாடு வாடியது. அவர் மறைந்தாலும் அவர் காட்டிய நல்வழியில் நடந்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம் என்ற உறுதிமொழியை இந்நாட்டின் நாளைய தலைவர்களான மாணவர்களாகிய நீங்கள் எடுக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Miss. As a students, you have many beautiful memories, and out of them, the school days memories are the best one, isn't it? So now let us go back and remember your first day experience as a students. What a joy it was to receive the children back in the school after 16 months. After beholding the children entering the school gates with their soft feet
and gentle steps. The school campus shouted in joy, "Welcome." It was heartwarming to see a new children in school uniform with the school bags on their shoulders and lunch bags in their hands. What a sight it was to see the parents sporting a relaxed smile coming to leave the children in the school. The joyous and beautiful smiles of the children were hiding behind the mask, a mandatory safety measure. Though children would have liked to showcase a thrilling smile, they unfortunately could show only their varied, colorful masks. Though teachers would have liked to welcome the children, shaking the children's hand in joy, were content sanitizing the children's hands. Though children would have liked to greet one another and sit close to one another after a long time, they had to be seated, distancing socially with one another. Though children would have liked to greet one another and sit close to one another after a long time, they had to be seated, distancing socially with one another. இப்போ ரொம்ப நாளா, அதாவது so many days இல்லையா, நீங்க எல்லாமே ஸ்கூலுக்கு வரல. ஏன் ஸ்கூலுக்கு வரல எல்லாருமே ரொம்ப நாள்? எதுக்கு வரல ஸ்கூல்? ஏன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருந்துச்சு? கொரோனா வந்துச்சா? ஓகே, கொரோனானா என்னப்பா? ஓகே, கொரோனா மீன்ஸ் வைரஸ். Austin, coronavirus, how it will look? Picture coronavirus. Oh, round இருக்கும், அது மேல முள்ளு முள்ளா இருக்குமா? அதான் கொரோனா வைரஸா? ஓகே, கொரோனா வைரஸ் வந்தா நமக்கு என்னெல்லாம் செய்யும்? ஃபீவர் வரும். அப்புறம் என்ன செய்யும்? ஜுரம், ஃபீவர், அப்புறம்
என்ன பிடிக்குது உங்களுக்கு ஸ்கூல்ல? அப்புறம் எழுதுறது பிடிக்குது, டீச்சரை பிடிக்குது. அப்புறம் உனக்கு என்ன பிடிக்குது ஸ்கூல்ல? என்னப்பா? எழுதுறது. அப்புறம் நீ நியூ ஸ்டூடெண்டா இந்த ஸ்கூலுக்கு? புது ஸ்டூடெண்டா? உன் பேர் என்ன? வித்யாஷாரணியா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இங்க? இங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா இந்த கிளாஸ்ல? உன் பக்கத்துல உட்காந்துருக்கிறது யாரு? அவன் பேர் தெரியாதா? உன் ஃப்ரெண்டோட பேரு கேட்கணும் சரியா? இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க உனக்கு சரியா? ஓகே. அப்புறம் வேற என்ன பிடிக்குது ஸ்கூல்ல உங்களுக்குலாம்? எழுதுறது பிடிக்குது, டீச்சர் பிடிக்குது, விளையாடு பிளேயிங் பிடிக்குதா? வேற எக்ஸசைஸ். வெரி குட். எக்ஸசைஸ் எல்லாரும் ஹெல்தி ஃபுட் நல்லா சாப்பிட்டு மாஸ்க்லாம் உனக்கு எழுதுறதுதான் பிடிக்கும், எக்ஸசைஸ் பிடிக்காதா? சரி. உடம்ப சுத்தமா வச்சுட்டா கொரோனா வராது. ஸோ வெரி குட் சில்ட்ரன். அப்ப இதெல்லாம் செஞ்சு தினம் டெய்லி செய்யணும் இல்லையா? செஞ்சாலும் நம்ம டெய்லி ஸ்கூல் போற முடியும், கொரோனா நம்மள்ட்ட வராது. நம்ம நல்லா படிக்கலாம், நல்லா எழுதலாம், நல்லா விளையாடலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இல்லையா? ஸோ தேங்க்யூ. என்ஜாய் யுவர் லஞ்ச். பை பை. தேங்க்யூ. இதனால ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரியுமா உங்களுக்கு? கொரோனா. சவுண்டா சொல்லுங்க. கொரோனால வீட்டுல இருந்தீங்க. அப்போ எதனால ஸ்கூல் வரலன்னு தெரியும் இல்லையா? தெரிஞ்சது இல்லையா? நிறைய டிவி எல்லாம் பார்த்துருப்பீங்க. வேற என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க எதனால நம்ம ஸ்கூல் போகலன்னு? மெயின் காரணம் என்ன? கொரோனா. அது என்ன கொரோனா? எதனால கொரோனா வந்துச்சு தெரியுமா? எதனால வந்துச்சு? காஃப்னால. அப்புறம் சவுண்ட் ஃபீவர் வந்துச்சு. அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனால, கை கொடுக்கறதுனால அப்படியே பரவுச்சு இல்லையா? அப்புறம் வேற எதுவும் பண்ணலாம்? இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணலாமா? வேக்சின் எல்லாரும் போடணும். அப்புறம் மாஸ்க் கண்டிப்பா போடணும். சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் சானிடைசர் யூஸ் பண்ணணும். வெரி குட். அப்போ இனிமேலும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் இதெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப நம்ம இப்போ ஸ்கூல் நீங்க வந்துட்டீங்க. இப்போ வந்ததுனால எதெல்லாம் அதுக்கு முன்ன தெரிஞ்சிருக்கு இல்லையா உங்களுக்கு? எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் இல்லையா? அப்ப ஸ்கூல் வராதனால எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணினீங்க? டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணீங்க, ஸ்கூலை மிஸ் பண்ணீங்க. அப்புறம் இன்னும் எதெல்லாம் சேர்ந்து படிக்கிறத மிஸ் பண்ணீங்க. எழுத்து ரைட்டிங் ஸ்கில் உங்களுக்கு பேக்ல போயிடுச்சு, பின்னால போயிடுச்சு இல்லையா? அப்ப ஸ்பீடு வர்றது இல்ல, கை வலிக்குது இப்ப தொடங்கும் போது இல்லையா? அடுத்தது வேற எது? மெமரி பண்ற திறன் இல்லாம போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? மெமரி. போன் பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சு? ஏன் போனை பாத்தீங்க? ஆன்லைன் கிளாஸ் போன்ல தான் எடுத்தாங்க இல்லையா? அதனால போனை பாத்தீங்க, உங்களுக்கு கண்ணுலாம் வலி வந்துச்சு இல்லையா? Are you happy to come to school? Yes, miss. After seeing my friends, I am so happy. Okay. Do you like offline class or online class? Offline class. So why? What is the reason? Because we can face to face. Say loudly. We can get face to face answers and everything. Good. Yes, that was indeed refreshing. Songs makes us run within and feel fresh. As the last part of our program, we have a solo song by Sir Shaiju. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே
அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. அரறிறாரோ நான் இங்கு பாட, தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில நட்டாயே. ஊர்கண்ணெந்தன் மேலே பட்டாலும் பொய் நோகத் துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்தால் கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ. சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியின் நீ. இறைவானி ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. Thank you, sir. That was a melodious and deep in meaning. Dear parents and students, we are very happy to introduce our ex-student Minha Nazar, who is a flourishing artist in the field of art and craft. And she is an ex-student of the Holy Cross Convent Matriculation School, Devala. Here she goes with her fine art and craft to wish you all a very happy Children's Day. ऐ मेरी ज़मीं अफसोस नहीं, जो तेरे लिए 100 दर्द सहे। महफूज रहे तेरी आन सदा, चाहे जान मेरी ये रहे ना रहे। मेरी ज़मीं महबूब मेरी, मेरी नस नस में तेरा इश्क बहे। फीका ना पड़े कभी रंग तेरा, जिस्मों से निकल के खून कहे। Once again, we wish you all, dear students, a very happy Children's Day, and with the wishes to enjoy your years ahead. We have come to the end of this program. Thank you very much for being the viewers, and hope you all enjoy your day. Thank you.